ஒரு மனித தன்மையை யோசிங்க. மக்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா அது நடக்குங்க. நாங்க அதை கேட்கல. நாங்க கேட்ட இடம் 1,00,000 சதுர இடத்துல 60,000 ரூபாய் நிக்கிறதான் கேட்டோம். அது 1,00,000 சதுரத்துல கிட்டத்தட்ட 1,00,000 நிற்க முடியும். எங்களோட கூட்டம் எங்க தொண்டர்கள் வந்தா 1,00,000 3,00,000 ரூபாய் வந்தாது. நாங்க கேட்ட இடத்தை தாண்டி எதுக்கு ரோடு மேல கொடுக்குறீங்க? ரோடு மேல கொடுத்தா அப்படிதான் நடக்கும். எங்க அவர் லேட்டா வரலைங்க. அவர் சரியா தான் வந்தாரு. நீங்க இருக்கிறதுனால இன்னைக்கு ஜஸ்ட் இல்லைங்க. உங்களுக்கு தப்பு சொல்ல விரும்பல. ஏங்க நான் மதுரை மாநாட்டுல இருந்து எல்லாத்தையும் போனாங்க. நீ ஊடகங்கள் நான் போய் சொல்றேன், ஓடி போக விரும்பல. அவனை போல வந்து காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு ரசிகர் மன்ற டிக்கெட் வாங்கி நான் வந்தவங்க கிடையாது. ஓகேங்களா? நான் விஜயை பத்தி கேள்வி கேட்டாலும் பேசுறேன். ஒண்ணுமே இல்லை. நான் எந்த காசும் வாங்கிட்டு எனக்கு வந்து அடிப்படை ஐடியாலஜி இருக்கு. என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன். இவர்களை போல 60-70 வருஷம் ஆட்சி நடத்தி மொத்த சொத்தை ஆட்டையை போட்டு ஊழல் செய்து நக்கிப்படுத்தவன் போல நாங்க கிடையாது. ஏங்க நாங்க கேட்ட இடத்துல குத்துனா உயிர் சேதமே இருக்காதுங்க. நீங்க என்னங்க இப்படி பேசிட்டே இருக்கீங்க? திரும்ப அதே கேள்வி கேட்கிறாரு. எங்க கூட்டம் வரக்கூடிய தலைவனா அவர் தவிர்த்து போக முடியுமா? ஒண்ணுமேல போன தடவை வந்து அரியலூர் பெரம்பலூர் போனார். என்னாச்சு கடைசி? கரூர்ல கூட்டம் எங்க நீ வந்து லாஜிக்கல் ஒரே நிமிஷம் அவரு கரூர்ல கூட்டம் கூடிச்சுன்னா போறதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நடுவுல வந்து பேசுறீங்க? எதுக்கு நடுவுல வந்து பேசுறீங்க? நீ எதுக்கு நடுவுல பேசுற? நீ யாரு? நான் கட்சி நாள்றா. என் கட்சி தலைமை பேசுண்டா. நீ என்ன பேசுற? உன் எல்லாரும் சொல்றாங்க ரசிக குஞ்சு அணில் கொஞ்சம் சொல்ற மாதிரியா? நாங்க வெற்றி பள்ளியில வரல, வெற்றி பாதைக்கு வந்துருக்கோம். புரியுதா? வாடா நீ ஒரு அளவு இருக்கு நீ வந்து அண்ணா ஒரே நிமிஷம். நீங்க ஊடகம் கிடையாது. சும்மா வந்து நீ என்ன திரும்ப நீ பேசுறது வந்து உன் தலைவன் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க தப்புன்னு தலை சொல்லுங்க. டக்குனு வாடா போடான்ற டக்குனு வாடா போடான்ற அது வேண்டாம். பதில் சரி உங்க பதில் நீங்க கேளுங்க. நான் உன்கிட்ட பேச விரும்பல. உனக்கு மரியாதை தெரியல. கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல அப்புறம் எதுக்கு வரீங்க? பேசக்கூடாது. அவரு கேள்வி கேட்ட சொல்லல. கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்ல மாட்டாரு. இங்க ஆரம்பிக்கல. அங்க படம் ஒரு 4-5 போயிட்டு குடுக்குறேன். வந்து குறு அதே கேள்வி. நான் பதில் பேசிட்டேன்னு திரும்ப அதே கேள்வி கேட்டா வெறுப்பு கேளுங்க. நீங்க விவாதம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. யார்கிட்ட விவாதம் பண்ணலாம். யாரும் நீங்க வாயை விட்டு சண்டை போறீங்க. ஏங்க அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. நான் அதான் சொல்றேன்ல. ஐயோ நானுக்கு திமுக கொடுக்குற காசுக்கோ எவன் கொடுக்குற காசுக்கோ வந்து நான் நிக்கல. என்ன சொல்லிருக்காரு? நாகரிகமா பேசுறீங்க. அதுக்கு அளவு இருக்குங்க. அளவு இருக்குங்க. நாகா கூத்தாடின்னு பேசுறாங்க. சரி கூத்தாடி நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் யாரு? கூத்தாடி தாங்க, தப்பு இல்லையா? கூத்தாடி நான் நினைக்கல. கேளுங்க. அவங்க தான் பேசுறாங்க. அவங்க கட்சி தலைவர் தான் பேசுறாங்க. அவங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கா? ஜஸ்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்து நினைக்கிறேன். திமுகவோட பொறுப்புல இருக்கிறாங்க. திமுகவோட அதுதான் சொல்றேன். நான் அனில் குஞ்சோ ஒரு நடிகன், ஒரு புகழ்பெற்ற எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது நீ அனில் குஞ்சுன்னு. எது? நான் அனில் குஞ்சு. நான் வந்து விஜயின் தொண்டன். நான் ரசிகல் குஞ்சு கிடையாது. இப்போ வாய் இருக்கெல்லாம் கேள்வி வைப்பான். அவனுக்கு பதில் சொல்ல நான் வரல. டிவிகா தொண்டர் வந்து ஒருத்தர் வந்து சொரியுருன்னு சொல்லுவோம். தப்பான வார்த்தையா? ஏங்க அதுக்கு அளவு இருக்குங்க. அவனா நாகரிகம் இருக்கு. அந்த தன்மானம் மட்டும் நான் போயிட்டேன். என் நாடு என் மக்கள். நான் அப்படி வேலை பார்த்தேன். ஒரே நிமிஷம். இப்போ விஜய் பாக்கிறதுக்கு ஒரு ஈவினிங் தான் வராரு. காலையில இருந்து எதுக்கு போய் உட்காருங்க? மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நல்லா சொல்லணும். விஜய் ரசிகருக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நான் கேக்குறேன். வந்து மத்த ரசிகர்கள் போல என்ன பாக்காதீங்க. நான் கேக்குறேன். நானும் போவோம். ஓகேங்களா? 7:30 மணிக்கு காலைல வந்து உட்காருங்க. அது அளவு இருக்குங்க. கட்சியில இருந்து 11 மணிக்கு விடுறாங்க. நீங்க 10 மணிக்கு தான் நீங்க தான உட்காருங்க. இல்ல ஒரு நிமிஷம். சரி என்ன அறிவு இல்ல படம் இது என்ன முட்டாளாது குழந்தைய கூட்டி போவானா? விவாதம் தாண்டி ஒண்ணு பேசுவோம். முதல்ல எங்க கட்சி அறிக்கை கொடுத்துருச்சு. சின்ன குழந்தைகள்
வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்துடாதீங்கட்டாங்க. அதை தாண்டி வந்து யார் தப்பு? அவருக்கு மேல ஆசை இருக்கும் பாக்க, அது நான் தப்புன்னு சொல்ல. ஆனா வந்தா யாருக்கு பாதிப்பு? அவங்க மேல நீங்க தப்பு சொல்லக்கூடாது. நாங்க தப்புன்னு சொல்லி நாங்க புத்தகத்துல பண்ணிதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. யாரு உயிர் இல்லைங்க. ஒரு என்னென்னமோ போட்டிருக்காங்க, செயின் இருந்து போச்சு, அது கலந்து போச்சு, அடிச்சாங்களா, அதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ மதுரை இருங்க ஒரு நிமிஷம், மதுரை மண்டலம் நடந்ததுங்க. கேள்வி திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன பதில் சொல்றீங்க? அதுவா சொல்லிருக்கீங்க. 40 பேர் சொல்ல 30 பேர் பதில சொல்ல. நீங்க பிரஸ் கிட்ட பேசி ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? அது முக்கியம் கிடையாது. அது ரெண்டாவது போத்தவனா இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற சொல்லலாம்ல. சொல்றதுக்கான தேவையே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. அந்த பிரச்சனை நடந்த உடனே அவரு காவல்துறை கிட்ட நான் போயிட்டு சம்பவ நேரத்துல பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா காவல்துறை அவரை நீங்க போன பிரச்சனையாவும் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு வேணான்னு கிளப்பி விட்டுட்டு கடைசியா வந்து விஜய் வரல அப்படின்னா அது ஒரு அறிக்கையா கூட விட்டுருக்கலாம்ல. இப்ப போட்ட வீடியோ அப்ப சொல்லிருக்காங்க. அவர் கூட இருந்து சத்தவங்க, அவங்க கூட்டு வந்து சத்தவங்க, வருத்தம் வந்து நீங்க பொதுமக்களா வந்து கிடைக்கிற விஜய் கிட்ட கேட்க வேண்டிய விஜய் சார்பா பேசுறவங்க கேட்க முடியும். அவர் டிவி கே சொன்னாரு, அவர்ட்ட கேக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பதில் சொல்றேன். அவர் பப்ளிக் இல்ல, டிவி கே கட்சிக்காரரு. அது கேள்வி கேட்கறவங்களோட வேலை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறோம். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் கோவப்பட்டு பேசுறேன், நான் வயலன்ஸ் பண்ணவும் கிடையாது, அதுக்காக நான் வரல. ஒரு அளவு இருக்குங்க. மக்கள் கூட்டம் வந்து அப்படிதான் நடக்கும். நாங்க கொடுத்த இடத்துல, நாங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஒரு சுயிர் சேதம் இல்ல, ஒண்ணுமே இருக்காது. நாங்க தான் பாதுகாப்பு. எங்க தலைவர் எங்க விஜய்க்கு மட்டும் நாங்க பாதுகாப்பு இல்ல, எங்க தொண்டர்களுக்கும் நாங்க தான் பாதுகாப்பு. ஆமாங்க. ஏங்க நான் உங்களுக்கு அங்க யாரு பாய் ஒருத்தர் சொல்லிருந்தாருல, என்கிட்ட டிஜிபி பேசினாரு. டிஜிபி இல்ல, டிஐஜி பேசினாலும் சரி, தமிழ்நாடு காவல்துறை அதை கையில வச்சிருக்க மு.க. ஸ்டாலின் பேசினாலும் சரி, இவங்க எல்லாம் இவங்க தேவைக்காக ஒண்ணு பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அதை எதிர்த்து பேசுறாங்க. எங்க அண்ணன் கரூர்ல இருந்து கிளம்பும் போது பெர்மிஷன் கேட்டாரு காவல்துறை. ஏன் டிஜிபி எஸ்பி ஏன் காவல் சொல்லலாங்க? அது அறிக்கையிலேயே ஒரு அறிக்கை விட்டுருக்கா, வீடியோல சொல்லிருக்காங்க, ஏன் சொல்லல? அதுதான் நேத்து சொன்னார்ல, பெர்மிஷன் கேட்டு என்ன கொடுக்க சொல்ல, அப்படி சொல்ல எது உண்மைன்னு இங்க இருக்க கேமராமேன் சொல்லணும் அவசியம் கிடையாது. எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியும்ட்டார்ல, அதுதான். ஏங்க 4 நிமிஷம் வீடியோ போய் ஒழுங்கா பாருங்க, சொல்லலன்றீங்க. ஏங்க 4 நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கரூருக்கு விஜய் பார்க்க விடலன்றதே அவர் சொல்லல. விஜய் கரூர் பார்க்க அவர் சொல்லல. யார் சொல்லணும்? விஷயான்னு சொன்னாங்களா? நேத்து ஆதவர்ஜன் பிரஸ் மீட் கொடுத்தாரு, அதுல சொன்னாரு. யாருமே சொல்லல ப்ரோ. விஜய் சொல்லியிருந்தாருன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காருன்னா அவர் சொல்லல ப்ரோ. சொல்லாத விஷயத்த நீங்க ஃபேக்டர்ல யாராவது சொல்றீங்க? ஃபேக்டா யாரும் சொல்ல. அந்த மாவட்ட செயலாளரே பேசியிருக்காரு, அந்த மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. வேறு வரும்ல யாரு விஜய் அவர்கள் வந்து நேர் மோதிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாம்ல, பார்க்க விட மாட்டாங்க. அவங்க பேசினா நான் பயந்து போட்ட மாதிரி ஆயிடும்ல. ஐயோ நான் சொல்றேன், தெரிஞ்சு எல்லாம் என்ன நடக்கும் தெரிஞ்சு. நீங்க சொல்றது செயற்படுத்தது யாரு? யாருக்குமே நீங்க கத்திட்டு வந்து பேசல, கத்திட்டு வந்து பேச எனக்கு வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ணணும்? இந்த நியூஸ பத்தி எவனுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ. அத்தனை சேனல்ல நியூஸ் சேனல் மகன் சன் டிவி மகன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க, டிஎம்கே டிவி சேனல்ல டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எந்த கட்சியுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல. இன்னொரு விஷயம் சொல்லி கேக்குறேன். இதே அன்புல் மகேஷ், நான் அவர் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். அன்புல் மகேஷ் அவர் வந்து ஃபீல் பண்ணாரு, நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை குழந்தை ஸ்கூல் குழந்தை இறந்துச்சு, ஸ்ரீமதி அபீஸ் பண்ணி இறந்தாங்களே, அப்ப ஏன் போய் அழல? ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டத்துல இவர் போனனால 40 வருஷம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் இல்லாம குழந்தைங்க காவாயில கம்மாயில அது ஒரே நிமிஷம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அது விபத்தா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம்.
கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு ஓகேங்களா. அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், இல்ல டிவிகே கட்சியா இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் பொது. இந்த மாதிரி பொது இடங்களை பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஒரு டாபிக்கை பத்தி யாருமே பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. அதை விட்டுப்படி இவங்க பேசலாம். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடுறீங்க. அவர் கொடுத்தது இடம் ஒண்ணு வேற. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த சேனல்ல பேசுறாங்க. சரி நான் இப்ப இல்ல சரி அவர் வந்து சொன்னார்ல ஊசி போட்டு கொன்னுட்டாங்கன்னு வதந்தி சரி ஒரு நிமிஷம் இப்ப இல்ல நான் ஆதாரம் கொடுக்குறேன். இப்ப அவர் சொன்னார்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் சாரோட இது பிரச்சனை, விஜய் சாரோட விஷயம் தான், விஜய் சார் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அரசாங்கம் நிரூபிச்சிருச்சா, கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிருச்சா விஜய் சார் மேலதான் தப்புன்னு? இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம்? அப்படின்னா நாங்க கேட்போம்ல கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேக்குறேன். டிஎம்கேல சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதா? எங்களோட கேள்வி இதே. இது ஏன் வீடியோல கமெண்ட்ல போட்டிருக்காங்க, தேவையில்லாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு பிரச்சனைல மாட்டிக்காதமா, ஏன்னா பாவம் பார்த்து சொல்றேன் ஒழுங்கா இருமா, தயவு செய்து இந்த வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நம்ம ஏதாவது பேசினா நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. ஒண்ணு தெளிவான விளக்கம் கொடுங்க. இந்த கரூர்ல இவங்க செத்தாங்க அப்படின்னு யாரையும் எந்த அரசியலையும் ஒரு நிமிஷம் எந்த அரசியலையும் விஜய் சார்ட்ட போய் கேளுங்க, போய் கேளுங்க, போய் கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, பொது இடங்கள ஒரு விஷயம் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இதுல பேசலாம் அப்படின்னா எல்லாருமே பேசணும். ஆனா 5 பேர் சேர்த்தாங்க. அப்ப எங்க போய் உதயநிதி ஸ்டாலினா என்ன பண்றீங்க? இது யாரோட மணி எங்க போனாங்க? ராஜ்மோகன் எங்க போனாரு? எல்லாமே வந்து கட்சியில ஒருத்த கூட நிக்கல. சார் இல்ல விஜய் போனா பிரச்சனையாகும். ஒரு நிமிஷம் ஏன் நிக்கலனா அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் வரும். இதை ஏன் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு? 3 நாள் கழிச்சு உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துச்சுன்னா நீங்க அப்படியே உடனே எடுத்து ஆன் வீடியோ போட்டுவீங்க. ஏங்க இப்போ இன்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே தாங்க பேசணும். அவர் மூலமா நடந்துருக்கு. அவர் பேச 3 நாள் கழிச்சு அவ்வளவு ஜனங்க செத்துருக்காங்க. அவரோட சைடு இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க நார்மல் ஹியூமன் தானே, அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எமோஷனலா இருக்காதா? அவரு ஜாலியா சொகுசு கார்ல போயிட்டாருங்க. மக்கள் தானே கேக்குறாங்க. சொகுசு கார்ல அவர் எங்க சாதாரண மனிதர்கள் கேக்குறாங்க. எவ்வளவு பஸ்ல ஏங்க அவ்வளவு கிரவுட கிளியர் பண்ணி அவர் போயிட்டாரு. அவ்வளவு க்ரோஸ் காசு வாங்குனவ அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவரை நீங்க போய் சொகுசு கார்ல போறீங்க அப்படின்றீங்க. மக்களுக்காக ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ அதுல இருந்து எத்தனோ அன்பில்மணி அங்க போய் முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாருல்ல. நீங்க இந்த டவுட் எல்லாத்தையும் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, ஒண்ணு சட்டம் அனைவருக்கும் சமமா வேணும். பேசுறதா இருந்தா எல்லாரும் பேசுங்க. இல்லையா எந்த கட்சி சார்பாவும் எந்த கட்சி தலைவர்களும் எந்த ஜேர்னலிஸ்டும் இத பத்தி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது, அப்படியே போடுங்க. ஒண்ணு பேசினா எல்லாரும் பேச விடுங்க. இல்ல இந்த கட்சிக்கு ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கும் அதே ரூல்ஸ் தான். அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. மத்த எதை பத்தி நாங்க பேச விரும்பல, மத்த பத்தி ஏதாவது பேசணும்னா நீங்க டைரக்டா அங்க கேட்டுக்கோங்க.